இந்த டெஸ்ட்ல ஜீனியஸா இருக்கிறவங்க மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அது என்ன டெஸ்ட்னா, ஒரு ரூம் முழுக்க தரையில கட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ல மட்டும் காலையே வைக்காம அந்த ரூமை எப்படியாவது கிராஸ் பண்ணணும். அதுல பார்த்தா நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர் தான் இருக்குது. எல்லோ கலர்ல இருக்கிறதுலாம் எங்கேயோ தூரமா இருக்குது. அதை பார்த்த முதல்ல வந்த ஒரு பொண்ணு இதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்றா. அதனால அவளை அந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வரா. அவகிட்ட இருக்கிற ரோப் எடுத்து அப்படியே தூக்கி வீசி அதை அண்ணன் சைடு இருக்கிற கதவுல லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த ரோப் மேல ஏறி அழகா நடந்து கிராஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையன் வரான். அவன் வந்து ரொம்ப தூரமா இருக்கிற எல்லோ பாக்ஸ்ல கூட அப்படியே ஜம்ப் பண்ணி ரொம்பவே ஈஸியா கிராஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நாலாவதா ஒரு கண்ணாடி போட்ட பையன் வரான். அவன் ரொம்பவே புத்திசாலியா இருக்கான். ஏன்னா கொஸ்டின்ல இருக்கிற லூப் ஹோலை யூஸ் பண்ணி ஈஸியா கிராஸ் பண்றான். என்ன பண்றான்னா, கால் தானே தரையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் முட்டியை வச்சு அப்படியே நகர்ந்து போயிடுறான். கடைசியில ஒரு பையன் வரான். அவன் வந்து கீழே இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு எதையுமே யோசிக்காம அப்படியே சாதாரணமா நடந்தே அந்த ரூமை கிராஸ் பண்ணிடுறான். ஆனா இவனும் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுறான். அதை பார்த்து மத்த பசங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா போயிடுது. அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்றான்னா, அவங்க ஸ்கொயர்ல தான் காலை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருக்கிற எந்த பாக்ஸுமே ஸ்கொயராவே இல்ல, எல்லாமே ரெக்டாங்கிளா தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அது மேல அசால்ட்டா நடந்து வந்தேன்னு சொல்றான்.